Hello children, how are you all? In the previous videos we have discussed about motions and its types. So today we are going to discuss about speed versus slow. So speed na என்னது வேகம், ஸ்லோனா மெதுவாக இல்லையா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேக் த கேஸ் ஆஃப் த ஹார் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக். இப்போது ஒரு கிளாக் இருக்குது அப்படின்னா அதில் எத்தனை முள் இருக்கும்? உள்ளர 3 முள் இருக்கும் இல்லையா? அந்த 3 முள்ளுக்கும் என்னென்ன நேம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்ம எப்பயுமே சுற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா ஒரு முள், அதுக்கு பேர் செகண்ட் ஹேண்டு. ஸோ சின்னதாக இருக்கிற முள்ளுக்கு பேர் ஹார் ஹேண்ட், பெருசாக இருக்க முள்ளுக்கு பேர் மினிட் ஹேண்டு. இதில் ஹார் ஹேண்ட் அப்படிங்கிறத என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன் ஒன் டே இட் மேக் 2 ரவுண்ட்ஸ். இது ஒரு நாளையில் 2 ரவுண்டு தான் போகுது அப்படின்றாங்க. AM PM காட்டுறது மட்டும்தான் இதோட வேலை அப்படின்றாங்க. அண்ட் லுக் அட் அ பவுன்சிங் பால். இப்போ பவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ பாலை இப்படி தட்டி தட்டி விளையாடும் இல்லையா? டேப் பண்ணி விளையாடும்போது அந்த பால் குறிப்பிட்ட டைமில் நம்ம கை அடிக்க தான் அது என்ன ஆகுது, செர்டைன் டைம் இன்டர்வலில் அது பவுன்ஸ் ஆகுது அப்படின்றோம். அண்ட் லுக் அட் த வாட்டர் வேவ்ஸ் இன் அ கிவன் பீரியட், தட் இஸ் அ டைம் இன்டர்வல். அதே மாதிரி வாட்டர் வேவ்ஸும் என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட டைமில் எல்லா வேவ்ஸும் ஒன்றா சேர்ந்து வருது, குறிப்பிட்ட டைமில் எல்லா வேவ்ஸும் ஒன்றா பின்னாடி போயிடுது இல்லையா? ஹிட் த ஷோர் அண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ஷோரை விட்டு திரும்பவும் அது சீக்குள்ளே போயிடுது. ஸோ தட் இஸ் த கிவன் பீரியட் ஆஃப் டைம் இன்டர்வல். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் அது வந்துட்டு போகுது அப்படின்றாங்க. ஸோ மோஷன் ரிப்பீட்டட் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக் மோஷன். ஒரு மோஷன் மூவிங் இருக்கு இல்லையா? அந்த மூவிங் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்ஸில் அது ரிப்பீட்டடாக ஆணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக் மோஷன். லெட் அஸ் டேக் த எக்ஸாம்பிள் ஆஃப் சாபிங் ஸ்விங் இன் விண்ட். அதே மாதிரி ஒரு ஸ்விங் இருக்குல்ல, ஸ்விங்னா என்னது, ஊஞ்சல் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் தள்ளி விட்டுட்டு அது என்னாகும், விண்டில் அதுக்கெலாம் ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எவ்வளோ நேரம் அந்த விண்டு இருக்கோ அவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அது வரைக்கும் என்னாகும், அது ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் மோஷன் இஸ் நாட் இன் யூனிஃபார்ம் இன்டர்வல். இந்த மோஷன் யூனிஃபார்ம் இன்டர்வலில் இருக்காது. சச் மோஷன்ஸ் ஆர் கால்ட் நான் பீரியாடிக் மோஷன். அதை என்ன மோஷன் சொல்கிறோம், நான் பீரியாடிக் மோஷன் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது மோஷன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைமில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் பீரியாடிக் மோஷன். அண்ட் யூனிஃபார்ம் இன்டர்வலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால் நான் பீரியாடிக் மோஷன். சரிங்களா? கேன் யூ நோட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நோட் பண்ணியிருக்கீங்களா? என்ன அப்படின்னா, டு யூ நோட்டிஸ் தட் ஆல் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக்? எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸும், ஆசிலேட்டரினா என்னது, சும்மா வெறுமனே ஆடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி பெண்டுலம் சொன்னோம் இல்லையா? பெண்டுலம்னா என்னது, ஆசிலேஷன், இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்காது. இந்த ஆசிலேட்டரி மோஷன்ஸ் எல்லாமே பீரியாடிக் கிடையாது. அது நம்ம ஒரு தடவை ஆட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது எப்போ நிற்குதோ அப்போ தான் அது நிற்கும். பட் டைம் இன்டர்வல்ஸ் அதுக்கு கிடையாது. பட் நாட் ஆல் பீரியாடிக் ஆர் ஆசிலேட்டரி. ஸோ எல்லா பீரியாடிக் மோஷன்ஸும் ஆசிலேட்டரி கிடையாது அப்படின்றாங்க. ரெவல்யூஷன் ஆஃப் த மூன் அரவுண்ட் த எர்த் இஸ் பீரியாடிக். மூன் இருக்கு இல்லையா? அந்த மூன் எர்த்தை சுற்றிட்டு வர்றது பீரியாடிக் பட் நாட் ஆசிலேட்டரி. அது குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே சுற்றி வருது, அது ஆனால் ஆசிலேட்டரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. However, the children playing in a swing is both periodic and oscillatory. பட் இப்போது இந்த சில்ட்ரன் ஸ்விங் விளையாடுறாங்க இல்லையா? இந்த ஊஞ்சல் பீரியாடிக்காகவும் இருக்குது, ஆசிலேட்டரியாகவும் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு சில டைம் என்ன பண்ணுறோம், நீங்கள் உட்காந்துருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை தள்ளி விடுறாங்க, தட் இஸ் பீரியாடிக்கா. இல்லை அந்த ஸ்விங்கை தள்ளி விட்டுட்டு நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் ஆசிலேட்டரி. சரிங்களா? Next, look at the tall tree. When the wind is gentle, its branches are dancing slowly. இப்போது ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் இப்போது காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ காற்று கம்மியாக அடிக்குது அப்படின்னா அது என்னாகும், லைட்டாக அதோட வேவ்ஸ் டான்ஸ் அது வேவ்ஸ் மாதிரி அது அப்படியே என்னாகும், டான்ஸ் பண்ணும் இல்லையா? அந்த பிரான்ச்சஸ் டான்ஸ் பண்ணும். பட் இஃப் த ஜென்டில் விண்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர், ஸோ அப்போ இந்த விண்டு ரொம்ப வேகமாக அடிக்குது அப்படின்னா the branches shake violently. அந்த branches என்னாகும், ரொம்ப வயலண்ட்டாக என்னாகும், ஆடும் இல்லையா? அண்ட் இஃப் த ஸ்பீட் இன்க்ரீசஸ் ஃபர்தர் the branch may even break and fall. இல்லை புயல் காற்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த புயல் காற்று வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம் மரம் கிளைகள் மரமே கீழே விழுற மாதிரி இருக்கு இல்லையா? ஒன்று கிளைகள் உடையலாம், அப்படி இல்லாட்டினா மரமே
கீழே விழலான்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த மோஷன் கேன் பி ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மோஷன் அப்படிங்கிறது ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றாங்க. கேன் வி சே எ மோஷன் இஸ் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் வித்தவுட் கம்பேரிங் எனிதிங்? ஸோ ஒரு கேன் வி சே எ மோஷன் இஸ் ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் வித்தவுட் கம்பேரிங் எனிதிங்? ஸோ ஒரு மோஷன் வந்து ஸ்லோவாக இருக்கா ஃபாஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு இன்னொரு ஆப்ஜெக்டோட கம்பேர் பண்ணாமல் அதை சொல்ல முடியுமா? நோ, முடியாது. கம்பேர்டு டு வாக்கிங், சைக்கிளிங் இஸ் ஃபாஸ்ட். இப்போ நம்ம வாக் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சைக்கிளில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் பஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் அ சைக்கிள். இப்போ நம்ம சைக்கிளில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்போ எது ஃபாஸ்ட்டாக இருக்குது? நம்மளை முந்திட்டு பஸ் போகுது. அப்படிங்கும்போது பஸ்ஸு தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறோம். ஏரோப்ளேன் இஸ் மச் ஃபாஸ்டர் தென் அ பஸ். பஸ்ஸை விட ஏரோப்ளேன் வந்து எப்படி போகுது? ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்லோ. ஸோ ஸ்லோ ஆர் ஃபாஸ்ட் இஸ் அ ரிலேட்டிவ் கான்செப்ட் விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மோஷன்ஸ் வி ஆர் கம்பேரிங். அப்போது ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் கான்செப்ட் தான், விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த மோஷன்ஸ். அது வந்து எப்படி, அதோட விசை வந்து எப்படி இருக்குது, அதோட மூவிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது தான் வந்து ஸ்லோவும் ஃபாஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தென் ஹவு டு வி சே அ பாடி மூவ்ஸ் இன் அ பர்டிகுலர் ஸ்பீடு? அப்போது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? ஸோ லெட் அஸ் see. ஆவரேஜ் ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 2 hours 160 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறாரு. சரிங்களா? நெக்ஸ்ட், ஐ ஹாவ் ட்ராவல் 200 கிலோமீட்டர் இன் 4 hours. பஸ் டிரைவர் வந்து 200 கிலோமீட்டரை 4 hours கிராஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு, ட்ரக் டிரைவர் வந்து 300 கிலோமீட்டர்ஸில் 5 hours ட்ராவல் பண்ணுறாரு. கேன் யூ சே ஹூ ட்ராவல் வித் ஹை ஸ்பீட்? இந்த 3 பேத்தில் யார் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடில் போகிறாங்கன்றதை பார்க்கலாமா? உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? ஹவு டு வி சே? லெட் அஸ் கால்குலேட் how long they traveled in 1 hour. அப்போது 1 மணி நேரத்தில் அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஃபாஸ்ட்டாக போனாங்களா ஸ்லோவாக போனாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். தி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அன் ஆப்ஜெக்ட் இன் யூனிட் டைம் இஸ் கால் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இங்கே டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்க ஆப்ஜெக்ட் வந்து அதை வந்து ஒரு யூனிட் டைம்குள்ளே நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீட் தெரிஞ்சால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஒரு யூனிட் டைமில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ஸ்பீட். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்டு டிஸ்டன்ஸ் இன் டைம், அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸில், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே அப்படின்னா தட் இஸ் மென்ஷன்ட் அஸ் டி. ஆவரேஜ் ஸ்பீட், அது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கு அப்படிங்கிறத எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு, ஒரு ஆவரேஜ் ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ டி டிவைடட் பை டி, டிஸ்டன்ஸ் ட்ராவலையும் டைம் டேக்கனையும் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ லெட் அஸ் see the example. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த கார் இன் 1 hour. அப்போது கார் வந்து 160 கிலோமீட்டரில் 2 hours வந்து ட்ராவல் பண்ணுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போது 1 hourக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். அப்போ 160 டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா 80 கிலோமீட்டர். அப்போ ஒரு ஹாரில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கார் போயிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த பஸ் இன் 1 hour ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது? பஸ் வந்து என்ன சொன்னோம்? 200 கிலோமீட்டர் 4 hours போணுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? 200 டிவைடட் பை 4 போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த ட்ரக் இன் 1 hour ஈக்குவல் டு டேஷ் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே ட்ரக் டிரைவர் வந்து 300 கிலோமீட்டராக 5 hours கிராஸ் பண்ணியிருக்காரு. அப்போ 300 டிவைடட் பை 4 போட்டு எவ்வளோ ஆன்சர் வருது நீங்கள் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும். அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட். ஹாவ் யூ ஃபைண்ட் அவுட்? சே நவ். இப்போது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டு எது ஸ்லோவஸ்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு நோட்டீஸ் பண்ணி சொல்லணும். ஹாவ் யூ நோட்டீஸ் தட் சேயிங் ஹூ இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ?
அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், யார் வந்து ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க அண்ட் ஸ்லோவாக போயிருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ணுறோம். எப்படி? when we calculate the distance they traveled in 1 hour. இது வந்து இதில் எது ஃபாஸ்ட்டு எது ஸ்லோன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எதனால் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா இது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் யூ டிவைட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த டைம் டேக்கன் டு கெட் த ஸ்பீட். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டையும் டைம் டேக்கனையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா ஸ்பீடை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சப்போஸ் அ கார் ட்ராவல்ஸ் 300 கிலோமீட்டர் இன் 1 hour. சப்போஸ் ஒரு கார் வந்து இப்போ இங்கே நம்ம பார்த்தா 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் போணுச்சு அப்படின்னா அப்போ 300 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் 300 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போது அவங்களோட அந்த ஸ்பீடை வந்து என்னன்னு சொல்கிறோம், 300 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. KMPH அப்படின்னா கிலோமீட்டர் பெர் ஹார். 300 கிலோமீட்டர் பெர் ஹார். ஒரு ஹாரில் 300 கிலோமீட்டர் அதை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்றோம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல் 10 மீட்டர் இன் 2 செகண்ட்ஸ். ஸோ 10 மீட்டரை வந்து 2 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா தென் ஆவரேஜ் ஸ்பீடு. அதில் ஆவரேஜ் ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ 10 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ட்ராவலு டிவைடட் பை 2 அப்போ 5 மீட்டர் பர் செகண்ட். அப்போது 5 மீட்ரு வந்து ஒரு செகண்டுக்கு 5 மீட்டரை கிராஸ் பண்ணுது அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்பீட் எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போது பஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு சொன்னோம். ஸோ 180 கிலோமீட்டர்ஸை 3 ஹார்ஸில் கிராஸ் பண்ணுச்சுன்னு சொன்னோம். அப்போது 180 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பெர் ஹார். அப்போது ஒரு மணி நேரத்தில் 60 கிலோமீட்டரை அது வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. ப்ளீஸ் நோட் தட் மீட்டர் ஆர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பெர் ஹார் கம்ஸ் நெக்ஸ்ட் டு ஆர் ஆன்சர் ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட். அப்போது இங்கே எல்லாம் என்ன நோட் பண்ணிருக்கீங்க இவ்வளோ நேரம். ஸோ கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிறது அண்டு மீட்டர் பர் செகண்ட் இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்குற ஆன்சருக்கு பின்னாடி வருது. அப்போ அதெல்லாம் என்னது, அப்சர்வ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீடு. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலாவை பாருங்கள். என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, இஃப் வி டினோட் த டிஸ்டன்ஸ் இன் மீட்டர். நம்ம ஒரு டிஸ்டன்ஸை வந்து மீட்டரில் டினோட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, மீட்டரில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர் பர் செகண்டுன்னு வருது. அதே இஃப் வி டினோட் த டிஸ்டன்ஸ் இன் கிலோமீட்டர், நம்ம கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அண்டு டைம் இன் ஹார், டைமை வந்து ஹாரில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் பர் ஹார். distance if we denote the distance in kilometer and time in hour. நம்ம கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கும் ஹாருக்கு வந்து டைமையும் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன நம்ம ஆன்சராக வருது, கிலோமீட்டர் பர் ஹார். ஆன்சருக்கு பக்கத்தில் கிலோமீட்டர் பர் ஹார்னு எழுதுகிறோம். சம்டைம்ஸ் வி யூஸ் யூனிட்ஸ் லைக் சென்டிமீட்டர் பர் செகண்ட். சம்டைம்ஸ் வந்து என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்டிமீட்டர் பர் செகண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போது இன் சயின்ஸ் வி ஜென்ரலி யூஸ் SI யூனிட்ஸ். சயின்ஸில் வந்து SI யூனிட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? SI யூனிட்ஸ் என்ன அப்படின்னா இப்போது ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்கேலில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கேலில் கோடு கிழிக்கிறதுக்காக இவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாமே தான் SI யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். SI யூனிட்ஸ் த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இஸ் மீட்டர். SI யூனிட்டில் டிஸ்டன்ஸோட யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர். அண்ட் டைமுக்கு வந்து டைமோட யூனிட் என்னது, செகண்ட். அப்போது SI யூனிட் ஆஃப் ஆவரேஜ் ஸ்பீட் வந்து என்னது, மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? இது எல்லாமே வந்து SI யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். And let us calculate. A cat traveled 150 meters in 10 seconds. What is its average speed? ஒரு cat வந்து 150 மீட்டர்ஸை வந்து 10 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். பிரியா ரைட் ஹர் பைசைக்கிள் 40 கிலோமீட்டர் இன் 2 ஹார்ஸ். வாட் இஸ் ஹர் ஆவரேஜ் ஸ்பீடு? அப்போது பிரியா வந்து ஒரு பைசைக்கிளை 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரைட் பண்ணுறாங்க 2 ஹார்ஸில் அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் we are going to see about is
நம்மளோட ஸ்பீடை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம். லெட் அஸ் ப்ளே எ கேம். இப்போது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து ரன்னிங் ரேஸ் விளையாடுவோம் இல்லையா, அதே தான். கோ டு த ப்ளே கிரவுண்ட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், மார்க் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபார் அ ரேஸ். ஸோ 100 மீட்டர் டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, ட்ரா பண்ணிக்கிறீங்க. 100 மீட்டர் வந்து அந்த இடத்துக்கு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ள ரேஸை வந்து கண்டக்ட் பண்ணுறீங்க. கண்டக்ட் அ ஃப்ரெண்ட்லி ரன்னிங் ரேஸ் அண்ட் கால்குலேட் த டைம் தே டேக்கன் டு கம்ப்ளீட் த டிஸ்டன்ஸ் பை ஸ்டாப் வாட்சை யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க இந்த டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை வந்து இந்த ஃபாலோவிங் டேபிளில் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முருகேசன் அப்படிங்கிறவங்க ஓடிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் 100 மீட்டர்னு. அவங்க வந்து 12 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் சொன்னோம் இல்லையா. அப்போ 100 மீட்டர் டிவைடட் பை 12 செகண்ட்ஸ். அப்போது அவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோது, 8.3 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா, 8.3 மீட்டர் பர் செகண்ட். அப்போ 8.3 மீட்டர் வேகத்தில் அவங்க ஓடிருக்காங்க அப்படின்றாங்க. சரிங்களா. இஃப் அ ஷிப் ட்ராவல்ட் அட் அ ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு ஷிப் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் போணுச்சு அப்படின்னா, அண்ட் இட் செயில்டு ஃபார் 5 hours. அது வந்து என்ன பண்ணுது, 50 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் வந்து 5 hours கிராஸ் பண்ணுது. ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் ஹேட் ட்ராவல்டு. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்டன்ஸை வச்சு நம்ம ஸ்பீடை வந்து நோட் பண்ணோம். பட் இங்கே வந்து ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அது வந்து எவ்வளோ நேரத்தில் போகுதுன்னு கொடுத்துட்டாங்க. பட் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஸ்பீடு வந்து என்னது, 50 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ டைம் டேக்கன் வந்து 5 hours. தேர்ஃபோர் அப்போது ஸ்பீட் இன்ட்டு டைமை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும், நம்மளுக்கு அதோட டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் கிடச்சிரும் அப்படின்றாங்க. சரிங்களா. அப்போ எஸ் இன்ட்டு டி, எஸ்ஸையும் டீயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். எஸ் வந்து என்னது 50 இல்லையா. அண்ட் தேர்ஃபோர் எவ்வளோ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்க, 5 hours. அப்போ 50 × 5 250 கிலோமீட்டர். இஃப் வி நோ த ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வி கேன் கம்ப்யூட் த டைம் டேக்கன். அப்போ நம்ம ஸ்பீடை தெரிஞ்சுக்கணும் அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டைம் டேக்கனை கால்குலேட் பண்ணால் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றோம் இல்லையா. அப்போது எஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன், தட் இஸ் டைம் ஈக்குவல் டு, ஸோ அப்போ டைம் டேக்கன் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இப்போது நம்மளுக்கு இது ரெண்டும் தெரிஞ்ச, இந்த 2 ஃபார்முலாவையும் கம்ப்யூட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியும், ஸோ ஸ்பீடையும் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கோன்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். டைம் டேக்கன் ஈக்குவல் டு, இப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை ஸ்பீடுன்னு சொன்னோம் இல்லையா. சப்போஸ் அ பஸ் ட்ராவல்ஸ் அட் அ ஸ்பீட் ஆஃப் 50 கிலோமீட்டர் பர் ஹார். ஒரு பஸ் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹாரில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா, அண்ட் ஹேஸ் டு கவர் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 300 கிலோமீட்டர். அது வந்து 50 கிலோமீட்டரில் போகும்போது 300 கிலோமீட்டரை தாண்டிடுச்சு அப்படின்னா ஹவு மச் டைம் இட் வில் டேக். அப்போது இது வந்து டைம் இங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் டைம் டேக்கனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட ஸ்பீடு எவ்வளவோ அதை வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ t ஈக்குவல் டு d டிவைட் பை எஸ், தட் இஸ், ஸோ அப்போ எவ்வளோ டைம், அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் பண்ணியிருக்கு, 300 கிலோமீட்டர். அண்டு எவ்வளோ ஸ்பீடில் அது போயிருக்கு, 50 கிலோமீட்டர் பர் ஹார். அப்போ 300 டிவைடட் பை 50 போட்டோம் அப்படின்னா அப்போது 6 hours வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு. எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு, 6 hours வந்து அந்த பஸ் வந்து 300 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிச்சு. ஸோ அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன், therefore the distance traveled is speed into time. நம்ம இங்கே சொன்னது தான், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அண்ட் எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். ஓகே சில்ட்ரன். ஓகே, இங்கே பாருங்கள், உசைன் போல்ட் அப்படிங்கிறவங்க யார், அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். சரிங்களா. அவர் வந்து ஒரு 100 மீட்டரை வந்து 9.58 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணியிருக்காரு அண்ட் மேடா வேர்ல்டு ரெக்கார்ட். இவர் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணார். சரிங்களா. இஃப் யூ ஹாவ் த ஹோப் டு ரன் இன் அ ஸ்பீட் அபவ் தட் ஸ்பீட் தென் ஒலிம்பிக் கோல்டு மெடல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அதே மாதிரி அவரை விட நீங்கள் அதிகமாக கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒலிம்பிக் கோல்டு வந்து காத்துட்ருக்கு. சரிங்களா. அண்ட் யூ ஹாவ் டு கம்ப்யூட் த ஃபாலோவிங் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். இங்கே வந்து இப்போ நம்ம இங்கே ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாஸை வச்சு இந்த இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இஃப்